டியூஸ்டே ஈவினிங் இன்னைக்கு டின்னருக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஸோ வந்து பாலக்கீரை வந்து அப்படியே இருந்துச்சா வாங்கி வச்சுட்டு, அதில தான் வந்து சப்பாத்தி மாரி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்தேன் நானு. இந்த பாலக்கீரைய மோஸ்ட்லி வந்து கடைஞ்சு சாப்பிட்டுருவாங்க. அழுத்தி அழுத்தி கடைஞ்சா கூட நம்மளால கடைய முடியாதா? கொஞ்சம் லேட் ஆகும். நான் என்ன பண்ணிட்டேன், அழகா இத சப்பாத்திலே போட்டு பெசஞ்சிடலாம் சப்பாத்தி மாவுலன்னு சொல்லிட்டு பிளெண்ட் பண்ணி அதில ஆட் பண்ணிட்டேன் நானு. மோஸ்ட்லி நம்மள பாலக்கீரை அவ்வளோ எடுக்க மாட்டோம். ஆனா அதில தான் ரொம்ப சத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு என் பையன் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே விட்டுட்டேன் ஹோம்ஒர்க் முடிக்க வைக்க சொல்லி. சோ ரொம்ப நேரமா 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. வெறும் டி மட்டும் தான் ஹோம்ஒர்க்கா குடுத்திருந்தாங்க. அதை எழுதவே இவங்க 2 பேரும் ஒரு 1 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. ஓரளவுக்கு எழுதிடுறான். பட் அந்த பெர்ஃபெக்ஷன்றது வரல இன்னும். நான் இந்த மாதிரி பாலக்கீரை மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த மூக்கர்ல எல்லாம் நம்ம சுண்டல் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? அந்த ஒயிட், பிளாக் கலர் 2மே. என் பையனுக்கு சொல்லிதான் அந்த சுண்டலே செய்யறது. அவன் அதிலேயே வந்து என்ன பண்ணுவான்னா மிச்சம் வச்சிருவான். எனக்கு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேக வச்ச அந்த சுண்டலையும் என்ன பண்ணுவேன், ஃபுல்லா தோல் மட்டும் எடுத்துட்டு, இந்த சப்பாத்தி மாவு பெசையும் போதே அத இதுலயே மசிச்சு ஆட் பண்ணி பெசஞ்சிடுவேன். அவன் சுண்டலா சாப்பிடலைன்னா சப்பாத்தியா சாப்பிட்டுருவான். அவ்வளவுதான். நான் வந்து இந்த பாலக் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வந்து வெஜ் கீமா தான் பண்ணியிருந்தேன். வெஜ் கீமானா இந்த சோயா சங்க்ல செய்வாங்க இல்லையா? அதுதான். இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சப்பாத்திக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதோட ரெசிபிய நாளைக்கான மினி விளாக்ல அப்லோட் பண்றேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. உங்க பசங்களுக்கு பிடிக்காத டிஷ்ன்னு எதனா இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அதை எப்படி ஃபீட் பண்ணுவீங்க அவங்களுக்கு?